ஹலோ கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது கிரிப்டோ நவீன். நம்ம சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி ஆல் எனேபிள் பண்ணிக்கோங்க. கைஸ், இன்னைக்கான வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அவைல் ப்ராஜெக்டுடைய நோட் செட்டப் அண்ட் வந்து அவங்க ஒரு NFT கேம்பெயின் ரன் பண்ணிட்டு இருக்காங்க. அது ஒன்லி ஃபார் நோட் ரன்னர்ஸ்க்கு மட்டும் தான். அதில் எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே பார்த்தோம்னா நம்மளுடைய டெலிகிராம் சேனல் அண்ட் ட்விட்டரில் நீங்கள் இன்னும் ஃபாலோ பண்ண அப்படின்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்டேட்ஸ், ஏர்ட்ராப்ஸ், அப்புறம் ட்விட்டரில் த்ரெட்ஸ் எல்லாம் அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். அது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம யூடியூப்பில் அவ்வளோக்கு ஆக்டிவாக இருக்கிறதுல வீடியோ போட முடியல, அதான் உண்மையான விஷயம். ஸோ நீங்கள் வந்து நம்மளுடைய சோஷியல் மீடியா பேஜ் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் வந்து என்னால் முடிஞ்ச கண்டென்ட் வந்து உங்களுக்கு நான் கொடுத்துட்டே இருப்பேன். ஃபஸ்ட்டு இந்த ப்ராஜெக்ட் பற்றி ஒரு சின்ன இன்டர்வியூ பார்த்தலாம் புதுசாக வந்து யூசர்ஸ்க்காக. அவைல் ப்ராஜெக்ட் அப்படின்றது மாடுலர் பிளாக் செயினுங்க, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பேஸ்டு பிளாக் செயின் ப்ராஜெக்ட். லைக் செலஸ்டியா போலவே இவங்களும் வந்துட்டு டேட்டா அவைலபிலிட்டி அப்படின்ற ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் வந்து பிளாக் செயின்ஸ் கிரியேட் பண்ணுறதுக்கு உண்டான ஸ்பெஷல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களுடைய ஃபண்டிங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா $27 மில்லியன் வந்து ஃபண்டு வந்து ரேஸ் பண்ணியிருக்காங்க. முக்கியமான விஷயம் என்னன்னா, இதுக்கு முன்னாடி வந்து அவைல் பற்றின ஒரு வீடியோ நான் வந்து போட்டிருக்கேன், டெஸ்ட்நெட்டில் பார்ட்டிசிபேட் பண்ண சொல்லிட்டு. உங்ககிட்ட ஃபண்டு இல்லை அப்படின்னா ஒரு $7 கூட உங்களால் ஸ்பெண்ட் பண்ண முடியாது அப்படின்னா நீங்கள் பிகினர் அப்படின்னா அந்த ஒரு வீடியோ செக் பண்ணி பார்த்துக்கோங்க. டெஸ்ட்நெட்டை இன்ட்ராக்ட் பண்ணுங்கள். மேபி ஏர்ட்ராப் கொடுக்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ இந்த ப்ராஜெக்ட் பற்றின ஃபண்டிங் பார்க்கலாம். இவங்களுடைய ஃபண்டிங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா $27 மில்லியன் வந்து ஃபண்ட் ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு நல்ல ஒரு ஃபண்டிங் தான். செலஸ்டியாவுடைய பாதி ஃபண்டிங் வந்து இவங்க ரைஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இவங்க வந்துட்டு நோட் ரன்னர்ஸ்க்காக ஒரு NFT கேம்பெயின் வந்து ரன் பண்ணிட்டு இருக்காங்க. இது ஜஸ்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணி 2 days தான் ஆகுது. இந்த வீடியோ வந்து நான் ரெக்கார்ட் பண்ணி அதுக்கு அடுத்த நாள் தான் டப்பிங் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ சம் ப்ராப்ளம்ஸ், அதனால தான் டப்பிங் கொஞ்சம் வீடியோ லேட் ஆகிட்டு இருக்கு. இது பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்ச நாள் தாங்க இருக்கும். இது எப்போ முடிய போகுதுன்னு தெரியல. முடிஞ்ச வரைக்கும் வந்து முன்னாடியே நீங்கள் பர்ஃபார்ம் பண்ணி இந்த NFT வந்து கிளைம் பண்ணிக்கோங்க. NFT கிளைம் பண்ணுறது மட்டும் இல்லாமல் கண்டினியூஸாக நோடு வந்து ரன் பண்ணிட்டு இருங்க. இது வந்து ஃபஸ்ட்டு நமக்கு ஒரு வேலெட் தேவைப்படுதுங்க. அந்த வேலெட்டை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இந்த சப் வேலெட்டுக்கான லிங்க் நான் உங்களுக்கு கொடுத்துருப்பேன், எக்ஸ்டென்ஷன் லிங்க் கொடுத்துருப்பேன். நீங்கள் எக்ஸ்டென்ஷன் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணிட்டு வேலெட் வந்து கிரியேட் பண்ணிக்கோங்க. உங்களுடைய வேலெட்டை கிரியேட் பண்ணிட்டு உங்களுடைய சப் வேலெட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிக்கிட்டு மெனு பார் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. மெனு பாரை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கீழே பார்த்தீங்கன்னா அசட்ஸ் அண்ட் அட்ரஸஸ் கீழே வந்து மேனேஜ் நெட்ஒர்க்ஸ் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிட்டு இங்கே வந்து நெட்ஒர்க் வந்து அவைல் அப்படின்ற மாதிரி சர்ச் பண்ணிக்கோங்க. சர்ச் பண்ணிங்கன்னா அவைல் கோல்ட்பர்க் டெஸ்ட்நெட் அப்படின்ற மாதிரி வந்துட்டு ஒரு நெட்ஒர்க் வரும். அதை வந்து கிளிக் பண்ணி எனேபிள் பண்ணிக்கோங்க. எனேபிள் பண்ணிட்டு ஜஸ்ட் வந்து பேக் வந்துக்கோங்க. தென் அதுக்கப்புறம் வந்துட்டு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த டோக்கன்ஸ் வந்து கீழே எனேபிள் ஆகிட்டு இருக்கும். மூணாவது உங்களுக்கு வந்து டோக்கன்ஸ் வந்து ஷோ ஆகும். ஜஸ்ட் வந்து அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா காப்பி பண்ணுற மாதிரி ஒரு டேப் இருக்கும். மேலே வந்து அட்ரஸ் காப்பி பண்ணுற மாதிரி இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய அட்ரஸ் வந்து ஷோ ஆகும். இந்த அட்ரஸ் வந்து காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிக்கிட்டு அவைலுடைய ஃபர்ஸ்ட் பேஜ் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு இதில் வந்து கோல்ட்பர்க் அப்படி வந்து டிஃபால்ட்டாக இருக்கும், அதை அப்படியே விட்டு கீழே வந்து உங்களுடைய காப்பி பண்ண அவைல் அட்ரஸ் வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் பண்ணிக்கிட்டு கேப்சா வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. கேப்சா கம்ப்ளீட் பண்ணிட்டு கெட் AVLs அப்படின்ற மாதிரி கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டெஸ்ட்நெட் டோக்கன்ஸ் வந்து கொடுத்துருவாங்க. இது வந்து சம்டைம்ஸ் எரராக இருக்குது, சம்டைம்ஸ் வந்து ஒர்க் ஆகுது. நீங்கள் 2-3 டைம் ட்ரை பண்ணி நீங்கள் வந்து கிளைம் பண்ணிக்கோங்க. அப்படி ஒர்க் ஆகலைன்னா கொஞ்சம் நேரம் கழித்து கொஞ்சம் லேட்டாக கூட நீங்கள் வந்து கிளைம் பண்ணிக்கோங்க, ஒரு ப்ராப்ளம் கிடையாது. ஒன்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் கிளைம் ஆனதுக்கப்புறம் வந்துட்டு இந்த ஒரு கேம்பெயின் பேஜ் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிக்கிட்டு மேலே பார்த்தீங்க அப்படின்னா கனெக்ட் வேலட் அப்படின்ற மாதிரி ஒரு பட்டன் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிட்டு சப் வேலட் அப்படின்னா பால்கடேட் வேலட் வந்து ஏதாவது ஒரு வேலட்டை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. சப் வேலட் வந்து பண்ணிக்கோங்க, அதான் பெட்டர். நீங்கள் ஜஸ்ட் வந்து வேலட்டை வந்து கனெக்ட் பண்ணிக்கோங்க. கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் வந்துட்டு உங்களுக்கு ஒரு அப்ரூவ் மெசேஜ் கேட்கும். இதையும் அப்ரூவ் வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. அப்ரூவ் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் வந்துட்டு ஜஸ்ட் சோஷியல் மீடியா டாஸ்க்கு தாங்க இருக்கும். இந்த எல்லா டாஸ்க்குமே வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட்டு ரொம்ப ஈஸியான டாஸ்க்கு தாங்க, நீங்கள் வந்து ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணிக்க முடியும். நீங்கள் ட்விட்டரை கூட கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும், டிஸ்கோட கூட கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும், தென் வந்து டெலிகிராமில் வந்து கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இது எல்லாமே கனெக்ட் பண்ணிட்டு நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா உங்களால் இந்த டாஸ்க் வந்து கம்ப்ளீட் பண்ணிக்க முடியும். தென் நெக்ஸ்ட் மெயின் டாஸ்க்கு தான் நோட் செட்டப் பண்ணுற டாஸ்க். நோட் செட்டப் பண்ணுறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு வந்து VPS பை பண்ணணும். VPS பை பண்ணுறதுக்கு இந்த ஒரு வெப்சைட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து லினக்ஸ் OS யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து VPS வந்து தேவைப்படாது, அது ஆல்ரெடி உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஜஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து டெர்மினல் ஓப்பன் பண்ணி கோட்ஸ் மட்டும் பேஸ்ட் பண்ணி நீங்கள் வந்து நோட் வந்து ரன் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். உங்களோட டிவைஸ் அந்த அளவுக்கு கான்ஃபிகராக இருந்தால் மட்டும் போதும். அப்படி இல்லைனா நீங்கள் வந்து VPS பை பண்ணி தான் ஆகணும். இந்த வெப்சைட் வந்ததுக்கப்புறம் வந்து பிளான்ஸ் அண்ட் ப்ரைஸிங் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் வந்து லினக்ஸ் VPS வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து லினக்ஸ் டிவைஸ் சர்வீசஸோடைய இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. இது வந்து நீங்கள் மினிமம் மந்த்லி $7 கூட ஸ்டார்ட் பண்ணலாம். பட் ஒரு மாடரேட்டாக நீங்கள் போங்க, ஒரு $14 நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட்டு வந்து அந்த பிளானை செலக்ட் பண்ணிட்டு ஆர்டர் மட்டும் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நெக்ஸ்ட் பேஜ் வந்து ஓப்பன் ஆகிட்டு இதில் வந்து உங்களுடைய சர்வீஸ் டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. இங்கே வந்து ஹோஸ்ட் நேம் வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. டிஃபால்ட்டாக ரூட் வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. பாஸ்வேர்டு வந்து சேவ் பண்ணிக்க சொல்லுவாங்க, பட் அதெல்லாம் தேவையில்லை. அதுக்கு நான் ஒரு ஐடியா சொல்கிறேன்.
தென் அதுக்கப்புறம் மீதி இருக்குது எல்லாமே அப்படியே டிஃபால்ட்டாக விட்டுருங்க. தென் அதுக்கப்புறம் வந்து செக் அவுட் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணினா ஒரு பாப்பப் வரும், ஓகே கொடுத்துக்கோங்க. ஓகே கொடுத்துட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் பேஜுக்கு வந்து உங்களுக்கு கூட்டிகிட்டு வரும். இதில் வந்து உங்களுடைய பர்சனல் டீட்டெயில்ஸ் நம்ம என்ட்ரு பண்ணணும், என்ட்ரு பண்ணிக்கோங்க. பாஸ்வேர்ட் என்ட்ரு பண்ணிக்கோங்க. என்ட்ரு பண்ணிட்டு ஐ ஹேவ் அப்படின்ற மாதிரி அந்த பாக்ஸ் வந்து டிக் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. தென் வந்து பேமெண்ட் பண்ணுற பேஜில் USDT வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு மேலே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு பே வித் USDT அப்படின்ற மாதிரி இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நெக்ஸ்ட் பேஜ் வந்து உங்களுக்கு வந்து பேமெண்ட் பண்ணுற மாதிரி ஒரு பேஜுக்கு வந்து உங்களுக்கு கூட்டிகிட்டு போகும். இதில் வந்து உங்களுடைய நேம் அண்ட் இமெயிலை வந்து மென்ஷன் பண்ணிப்பாங்க, அதை நல்லா நோட் பண்ணிக்கோங்க. தென் அதுக்கப்புறம் வந்து நீங்கள் எந்த நெட்வொர்க்கில் வந்து USDT-யாக நீங்கள் வந்து பே பண்ண போகிறீங்க அப்படின்னு வந்து செலக்ட் பண்ணிக்கிட்டு கம்ப்ளீட் செக் அவுட் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நெக்ஸ்ட் பேஜில் உங்களுக்கு வந்துட்டு பேமெண்ட் பண்ணுற பேஜ் கூட்டிகிட்டு போகும். இதில் வந்து உங்களுக்கு வந்துட்டு ஒரு அட்ரஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த அட்ரஸுக்கு அவங்க மென்ஷன் பண்ணியிருக்க எக்ஸாக்ட் அமௌண்ட் வந்து சென்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து கம்மியாகவும் சென்ட் பண்ணாதீங்க, அதிகமாகவும் சென்ட் பண்ணாதீங்க. எக்ஸாக்ட் அமௌண்ட் வந்து சென்ட் பண்ணிக்கோங்க. சென்ட் பண்ணி வித்தின் ஒரு ½ அன் ஹவரில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இமெயில்ஸ் எல்லாமே வந்துடும். உங்களுடைய சர்வீஸும் வந்து ஆக்டிவ் ஆயிரும். ஆஃப்டர் பேமெண்ட் பண்ணி ½ அன் ஹவருக்கு அப்புறம் வந்து இந்த பேஜ் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. VPSDM ஓப்பன் பண்ணிட்டு கிளைண்ட் ஏரியா வந்து ஓப்பன் பண்ணிக்கிட்டு உங்களுடைய இமெயில் அண்ட் பாஸ்வேர்டை போட்டு லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு சர்வீசஸ் வந்து ஆக்டிவ் ஆகிருக்கும். நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண சர்வீஸ் வந்து ஆக்டிவ் ஆகிருக்கும். இது வந்து மை சர்வீஸில் போயிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஹோஸ்ட் நேம் அண்ட் வந்து IP அட்ரஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. இதில் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா மேனேஜ் அப்படின்ற ஒரு பட்டன் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் சர்வீஸுடைய ஓவரால் டீட்டெயில்ஸ் இருக்கும். அதில் வந்து ரூட் பாஸ்வேர்டு இருக்கும். அந்த ரூட் பாஸ்வேர்டு வந்து புதுசாக உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்க பாஸ்வேர்டு வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அவங்க கொடுத்துருக்க டெம்பரரி பாஸ்வேர்டை நம்மளால் மெமரியாக வச்சுக்க முடியாது. இது வந்து நீங்கள் மெமரி பண்ணி வச்சுக்க முடியும். உங்களுடைய பாஸ்வேர்ட் நீங்கள் வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. இதனால தான் ஸ்டார்டிங்கே சொல்லியிருந்தேன் பாஸ்வேர்டெலாம் சேவ் பண்ண வேணாம் அப்படின்னு. தென் நெக்ஸ்ட் இந்த ஒரு பேஜ் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிக்கிட்டு நீங்கள் ஒரு சாஃப்ட்வேர் வந்து டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. டெர்மியஸ் சாஃப்ட்வேர் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இது உங்களுக்கு பிசியில் வந்து அவைலபிள் இருக்குது. நீங்கள் மொபைல் யூஸர் அப்படின்னாலுமே உங்களுக்கு மொபைலையும் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் இந்த பேஜ் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் வந்துட்டு மேலே பார்த்தீங்க அப்படின்னா நியூ ஹோஸ்ட் அப்படின்ற மாதிரி இருக்கும். அந்த நியூ ஹோஸ்ட்டை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்துட்டு நமக்கு வந்து IP அட்ரஸ் வந்து கேட்டிருப்பாங்க. IPR ஹோஸ்ட் நேம்னு அதில் வந்து உங்களுடைய VPSல இருக்கிற IP அட்ரஸ் வந்து பார்த்து அப்படியே டைப் பண்ணி போட்டுக்கோங்க. காப்பி பேஸ்ட் பண்ண முடியாது. டைப் பண்ணதுக்கப்புறம் வந்துட்டு கீழே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு யூசர் நேம் அண்ட் ஒரு பாஸ்வேர்டு வந்து கொடுத்துருப்பாங்க. அது வந்து யூசர் நேம் டிஃபால்ட்டாக ரூட் வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. என்ட்ரு பண்ணிட்டு கீழே வந்து உங்களுடைய பாஸ்வேர்டு வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. நம்ம சேஞ்ச் பண்ண பாஸ்வேர்டு இருக்கலாம், அந்த பாஸ்வேர்டு வந்து என்ட்ரு பண்ணிவிட்டு ஜஸ்ட் வந்து கனெக்ட் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கனெக்ட்டை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கனெக்ட் ஆகிட்டு இந்த மாதிரி நோட் செட்டப் பண்ணுறதுக்கு வந்துடும். இதை வந்து நம்ம சம் கோட்ஸை போட்டு நம்ம வந்து கனெக்ட் பண்ணணும், நோட் செட்டப் பண்ணணும். இதுக்கு நான் சம் கோட்ஸ் வந்து கேதர் பண்ணி வச்சுருக்கேன். இது ஆல்ரெடி ஒருத்தர் இருந்து சுட்டது தான், உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும் யாருன்னு சொல்லிட்டு. ஜஸ்ட் இந்த ஃபஸ்ட்டு கோடை வந்து அப்டேட் பண்ணுற கோடு வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி என்டர் பண்ணிக்கோங்க. தென் நம்ம வந்து கிட் இன்ஸ்டால் பண்ணணும். அதுக்கு இந்த கோடு வந்து காப்பி பண்ணிட்டு இங்கே பேஸ்ட் பண்ணிட்டு என்டர் கொடுத்துக்கோங்க. என்டர் கொடுத்ததுக்கப்புறம் வந்து நம்ம வந்து நேம் வந்து செட்டப் நேம் அண்ட் ஸ்க்ரீன் வந்து செட்டப் பண்ணணும். இதுக்கு வந்து இந்த கோடு வந்து காப்பி பண்ணிவிட்டு பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் பண்ணிட்டு என்டர் கொடுத்துட்டீங்க, இந்த மாதிரி வந்துடும். தென் அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக இருக்க இந்த கோடு வந்து காப்பி பண்ணிக்கிட்டு செட்டப் வந்து ஃபினிஷ் பண்ணிங்க. ஜஸ்ட் வந்து என்டர் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு மேலே வந்து அவைல் SS50 அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அட்ரஸ் இருக்கும். தென் வந்து பப்ளிக் கீ இருக்கும். இது எல்லாமே காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி மஸ்ட்டு காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு அப்படியே வெளியே வந்துடாதீங்க. ஒரு 1 மினிட் வந்து வெயிட் பண்ணிக்கோங்க. நோடு வந்து கரெக்டாக ரன் ஆகிட்டு இருக்கா, இல்லைனா ஏதாவது எரர் சொல்லிட்டு வருதான்னு சொல்லி செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அப்படி எரர் வந்துச்சு அப்படின்னா ஃபுல்லாக டெமாலிஷ் பண்ணிட்டு அகைன் வந்து ஃபஸ்ட்லேருந்து சேம் கோட்ஸ் வந்து அப்ளை பண்ணிட்டு நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் இந்த கேம்பெயினுக்காக மட்டும் நீங்கள் வந்து இதை வந்து நோடு வந்து செட்டப் பண்ணாதீங்க. நீங்கள் ஆன்லைனில் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து NFT வந்து கொடுப்பாங்க. இந்த ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து போக பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து ரன் ஆகிற மாதிரி தெரியுது. ஸோ இது ஆல்ரெடி ரன் ஆகுது. இது உங்களுக்காக நான் அகைன் டெமாலிஷ் பண்ணிட்டு நான் மறுபடியும் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ எனக்கு வந்து பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகிட்டு தான் இருக்குது, எந்த ஒரு ஃபீல்டும் வரல. உங்களுக்கும் இதே போலவே ஒர்க் ஆகும். அது வரைக்கும் வெயிட் பண்ணிக்கோங்க. எரர் வந்துச்சுன்னா நான் முன்ன சொன்ன போலவே நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. தென் அகைன் வந்துட்டு உங்களுடைய கேம்பெயின் பேஜ் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு அந்த பர்டிகுலர் நைட் ரோடு நைட் கிளைண்ட் அப்படின்ற அந்த டாஸ்க் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இங்கே வந்துட்டு உங்களுடைய பப்ளிக் கீ வந்து என்டர் பண்ணி வெரிஃபை பண்ண சொல்லுவாங்க. நீங்கள் காப்பி அண்ட் சேவ் பண்ண பப்ளிக் கீ வந்து காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு இந்த லொக்கேஷனில் உங்களுடைய பப்ளிக் கீ வந்து பேஸ்ட் பண்ணி வெரிஃபை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. வெரிஃபை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா சக்ஸஸ் சொல்லிட்டு வந்துடும். சக்ஸஸ் வந்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. தென் அதுக்கப்புறம் சப்மிட் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. டாஸ்க் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் வந்து மின்ட் பார்ட்டிசிபேஷன்ஸ் NFT வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய சப் வாலெட்டுக்கு வந்து மொத்தமாக 2 டிரான்சாக்ஷன்ஸ் போகும். இதை வந்து அப்ரூவ் பண்ணிக்கோங்க. முக்கியமாக உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து கிளைம் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோலேயே எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் கிளைம் ஆகலை. உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வந்து கிளைம் ஆகிருந்தால் மட்டும்தான் உங்களால் மின்ட் பண்ணிக்க முடியும். ஒன்ஸ் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக நீங்கள் வந்து அப்ரூவ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா
உங்களுடைய என்எஃப்டி வந்து மின்ட் ஆகிடும். முக்கியமாக நம்ம வந்துட்டு இந்த நோடு வந்து ஆன்லைன்லேயே வச்சுக்கணுங்க. ஜஸ்ட்டு இந்த கேம்பெயினுக்காக மட்டும் நீங்கள் வந்து நோட் செட்டப் பண்ணிட்டு விட்டுறாதீங்க. ஒரு அவையில் வந்து மெயின் நெட் லான்ச் பண்ணுற வரைக்குமே வந்து நோடு வந்து ரினியூ பண்ணி நெக்ஸ்ட் மந்த்து கூட ரினியூ பண்ணி ரன் பண்ணிகிட்டே இருங்க. ஆன்லைன்லேயே வச்சுருங்க. அவையில் இந்த கேம்பெயின்ஸோட வின்னர்ஸ் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க. அந்த வின்னர்ஸ் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறதுக்கு நம்ம கண்டிப்பாக நம்முடைய நோடு வந்து ஆக்டிவாக இருக்கணும். ஆக்டிவாக இருந்தால் மட்டும் தான் நம்ம வந்து வின் பண்ணுறதுக்குள்ள பாசிபிலிட்டிஸ் இருக்குது. நல்ல ஒரு ரிவார்டு கிடைக்கும். மிஸ் பண்ணிடாதீங்க. எல்லாருமே பெர்ஃபார்ம் பண்ணுங்கள். ஓகேங்க, இந்த வீடியோ அவ்வளோதான். பிடிச்சா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ரொம்ப வளர்ப்பேன், குடிக்கலாம் கிடையாது, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க.